இப்போ தாவேக்கானால யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, "எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு. திமுகவுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு உண்டாகும் தாவேக்கானால" அப்படின்றத சொல்றாங்க. தாவேக்கானால பாதிப்பு யாருக்கு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கும். தாவேக்கானால பாதிப்பு இல்லாத ஒரே கட்சி தாவேக்கா மட்டும்தான். எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்கும். திமுகவிலேருந்து ஓட்டு பிரியுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா பிரியும். அதிமுகவிலேருந்து பிரியுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா பிரியும். எல்லா கட்சியிலேருந்து பிரியும். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கு. நிர்மலா சீதாராமனை கேட்டிங்கன்னா, மைனாரிட்டி ஓட்டு. அதனால அது பிரியும் போது டிஎம்கேக்கு எஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. டிஎம்கேல கேட்டிங்கன்னா, அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பயங்கரமாக பிரிக்கிறாரு சார். அதனால அது எங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. நாம் தமிழர் கேட்டிங்கன்னா, எங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டியே இல்லை ப்ரோ. அவங்க வேற ட்ராக்கு, நாங்க வேற ட்ராக்குன்னுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, விஜய் கட்சி எல்லா கட்சியோட ஓட்டும் பிரிக்குது. ஸோ 2 விதம் தான். ஆன்டி கவர்ன்மெண்ட், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை விஜய் பாதியா பிரிச்சார்னா, இல்ல அதுல பெரும்பான்மையான வாக்குகளை எடுத்தார்னா, அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமா முடியும். மைனாரிட்டி ஓட்ஸை பெருமளவுல விஜய் பிரிச்சு, தலித் மக்களினுடைய வாக்குகளை விஜய் பிரிச்சார்னா, அது திமுகவுக்கு பாதகமா இருக்கும். திமுகவோட ஓட்டையும் பிரிச்சுட்டு அதிமுக ஓட்டையும் அதே நேரத்துல பிரிச்சார்னா, அப்போ ப்ராபப்ளி டிஎம்கே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.